பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருகிறது. அது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன். ஏற்கனவே தமிழகம் சந்தித்த மற்ற புயல்களுக்கும் இந்த புயலுக்குமான வித்தியாசம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணல. இந்த புயலை பொறுத்தவரை அதனுடைய நகர்வு வேகம், நகரும் திசை பல்வேறு மாறுதல்களை பெற்றது. ஒவ்வொரு புயலும் வந்து இது போன்று கரையேறும் பொழுது அந்த புயல் வந்த வழித்தடத்தை நாம் பார்ப்போம். அது குறித்த ஒரு வரைகோடு இருக்கும். அந்த வரைகோடு எப்பவுமே இலங்கையினுடைய தென்பகுதிக்கு கீழாக கொழும்பு உள்ளிட்ட அந்த நகரங்களுக்கு இணையாக தொடங்கி அது நேரடியாக தமிழகத்தை நோக்கியோ அல்லது தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கியோ அல்லது ஒடிசாவை நோக்கியோ தமிழக கடற்கரைக்கு இணையாக செல்லக்கூடும். ஆனால் ஒரு நேர்கோடாக இல்லாமல் பல்வேறு வளைவுகளுடன் நெளிவுகளுடன் இந்த புயல் மட்டும்தான் கடந்து வந்திருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை இதுவரை ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களிலிருந்து பல்வேறு மாறுதல்களை பெற்று ஒரு முழுமையான பரிணாமம் பெறுவதற்கு முன்பாக பல மாற்றங்களை பெற்று புயலாக மாறியிருந்தது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரிகளே அது குறித்து தெரிவித்திருந்தார்கள். தற்போது கரையேறக்கூடிய அந்த கடைசி நொடி வரை இந்த புயல் தன்னால் எந்த அளவிற்கு மாற்றங்களை நொடிக்கு நொடி மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு மாற்றங்களை உருவாக்கிய பிறகுதான் இந்த பெஞ்சல் புயலானது கரையேறி கொண்டிருக்கின்றது. நேற்று வரை கூட இன்று அதிகாலை வரை அது கரையேறக்கூடிய பகுதியாக கணிக்கப்பட்ட பகுதிக்கு மாற்றாக புதுச்சேரிக்கு வடக்காக கரையேறி இருக்கின்றது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதிகள் அனைத்துமே கடலூர், புதுச்சேரி, மரக்காணம், மாமல்லபுரம் உட்பட பல்வேறு நகரங்களில் கடற்கரை ஓரங்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 மணி நேரமாக இடைவிடாமல் தொடர்ந்து பலத்த காற்றாக வீசிக்கொண்டிருந்த காற்றினுடைய தாக்கம் தற்பொழுது சற்று ஒரு சில இடங்களில் குறைய தொடங்கி இருக்கின்றது. பனையூர், உத்தண்டி, நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் காற்றின் தாக்கம் குறைந்திருக்கின்றது. அதே நேரம் இதற்கு வடபகுதியில் இருக்கக்கூடிய பெசன் நகர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து காற்று பலமாகவே வீசி வருகின்றது. அதே போன்று மாமல்லபுரம், கூவத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் காற்று தொடர்ந்து பலமாக வீசி வருகின்றது. இடைப்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்த கோவளத்திற்கும் நீலாங்கரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் காற்றின் தாக்கம் கணிசமாக குறைந்திருக்கின்றது. அரை மணி நேரத்திற்கு முன்பாக மிக பலத்த காற்றாக ஆக்ரோஷத்துடன் வீசிக்கொண்டிருந்த காற்று தற்பொழுது அமைதி நிலைக்கு திரும்பி இருக்கின்றது என்று சொல்லும் விதமாக மரங்கள் வழக்கமாக கடலோரங்களில் எந்த அளவு காற்று இருக்குமோ அதே அளவு காற்றோடு தான் தற்பொழுது இந்த நீலாங்கரை, உத்தண்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் காணப்படுகின்றது. அதே நேரம் கூவத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான சூறாவளி காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. சென்னையினுடைய பெசன் நகர், சென்னையினுடைய பட்டினப்பாக்கம், சென்னையினுடைய மெரினா, சென்னையினுடைய காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் காற்று இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. தொடர்ந்து பலத்த காற்றாக வீசிக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த புயலினுடைய மைய பகுதியாக இந்த கோவளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய விதமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 10-15 மீனவ கிராமங்களில் காற்றின் தாக்கம் கணிசமாக குறைந்திருக்கின்றது. அதே நேரம் இதற்கு வடக்காகவும் தெற்காகவும் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் காற்று தொடர்ந்து பலமாக வீசி வருகின்றது. இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது கரையேறி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாகின்றது. எனவே ஓரளவு இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இந்த புயலினுடைய முழுமையான பகுதிகளும் கரையேறி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கரையேறுவதற்கான ஒரு சூழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெஞ்சல் புயலை பொறுத்தவரை அது இலங்கையினுடைய தென்பகுதியில் உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த மண்டலம் என்று பல்வேறு பரிணாமங்களை பெற்று இறுதியாக புயலாக மாறி புயலாகவே கரையை கடந்திருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த நிலையில் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் நொடிக்கு நொடி அதனுடைய ஒவ்வொரு நகர்வும் மாற்றம் பெற்றதன் காரணமாக புயலாகத்தான் அது கரையை கடக்கும் என்பதை கணிப்பதற்கே ஒரு 2 நாட்கள் மட்டுமே இடைவெளி இருந்தது. கணிக்கப்பட்ட பிறகு தற்பொழுது புயலாக அது புதுச்சேரியினுடைய வடபகுதியில் ஒரு ஆக்ரோஷத்துடன் அது கரையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நிலப்பகுதியை தொட்டு 5:30 மணி முதல் தன்னுடைய அந்த நிலப்பகுதியை தொட்டு பயணத்தை தொடங்கி தற்பொழுது ஏறக்குறைய அது தன்னுடைய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது இந்த பெஞ்சல் புயல். அதே நேரம் பெசன் நகர் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் தொடர்ந்து காற்றினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பட்டினப்பாக்கம் கடற்கரையில் எல்லாம் புழுதி மணல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை நோக்கி வரக்கூடிய விதமாக புழுதி காற்றாக வீசிக் கொண்டிருக்கின்றது. மீனவர்களுடைய படகுகள், ஃபைபர் படகுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய அளவு இந்த காற்றினுடைய தாக்கம் அதிகம் இருக்கின்றது. சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த காற்று முழுவதுமாக வெளியேறி சென்ற பிறகு மாநகர பகுதிக்கு சென்று பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினருடைய சோதனை சாவடிகள் உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றன. பல இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய பலகைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பயணியர் நிழற்குடை எல்லாம் பல இடங்களில் அதனுடைய முகப்பு பகுதி உடைந்து காணப்படுகின்றது. இவ்வாறு பல இடங்களிலும் காற்றினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது.